வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியல் இதில் பயிற்சி 8இல் 2ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க. பாருங்க, இங்கே எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த நம்பர்களுக்கு இந்த தரவுகளுக்கு நம்ம இடைநிலை அளவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல என்ன செய்யணும்னா, தரப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் எழுதணும். எழுதலாமா? முதல்ல எது வரும் பாருங்க. 31 வரும் இல்லையா? 31. அதுக்கு அடுத்தது 35. அதுக்கு அடுத்தது 36 வரும் இல்லையா? இங்க இருக்கு பாருங்க, 36. அதுக்கு அடுத்தது 37. 37. அதுக்கு அடுத்தது 44 பாருங்க. 2 தடவை இருக்கு, 2 தடவை எழுதணும். 44, 44. அதுக்கு அடுத்து எது வரும் பாருங்க. 51 வருமா? 51. அதுக்கு அடுத்து எது வரும்? 60 வரும். 60. அதுக்கு அடுத்தது 86. 2 தடவை இருக்கா? 2 தடவை. 86, 86. ஏறு வரிசையில் எழுதிட்டோமா? இப்போ இடைநிலை அளவு அப்படி இல்லை, இடைநிலைன்னு கூட எழுதிக்கிட்டாலும் போதும். இடைநிலை அளவு. இந்த இடைநிலை அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 10 நம்பர் இருக்குது. 10 நம்பர்னா நடுவில் எத்தனை நம்பர் இருக்கும்? 2 நம்பர் இருக்கும் பாருங்க. இதான் நடுவில் இருக்கக்கூடிய உறுப்புகள். இதுக்கு இந்த பக்கம் பாருங்க, 1 2 3 4 உறுப்பு. இந்த பக்கம் பாருங்க, 1 2 3 4 உறுப்பு. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பர் தான் இடைநிலை அளவு. 2 நம்பர் நடுவில் இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரையும் கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். அந்த இடையில் இருக்கக்கூடிய எண்களின் சராசரியை கண்டுபிடிக்கணும். 44 + 44 / 2. 2 நம்பரையும் கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். ஈக்குவல் டு 44ஐயும் 44ஐயும் கூட்டினா 88 / 2. கேன்சல் பண்ணுங்க. 1 2 2, 4 2 8, 4 2 8. அப்போ 88 2 கொண்டு வகுத்தா 44. அப்போ இந்த 44 தான் நமக்கு தேவையான இடைநிலை. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.